நம்ம தமிழகத்தோட அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திருவாடானை எம்எல்ஏக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை பட்டியல் இருந்தால் கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியில் ஒரு எம்எல்ஏக்கு கண்டிப்பான வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த முறை தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவாடானையில் வந்து நம்மளுடைய டாக்டர் வி.கே. ராஜு அவங்க வெற்றி பெற்றதுனால இந்த அமைச்சரவை வந்து இன்றைக்கி விரிவாக்கம் பண்ணி ஒரு அமைச்சர்கள் வந்து புதுசாக ஒரு அமைச்சரவை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னேற்றப்பான விஷயம்னு சொல்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்துருக்கப்பட்ட துறை வந்து பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு துறை. ஸோ இந்த துறை வந்து பார்த்தோம்னா தமிழ் அளவில் பெருசாக கவனிக்கப்படாட்டாலும் இந்திய அளவில் 1925 இப்படி ஒரு துறை வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த துறையோட ஒரு மிக முக்கியமான மோட்டிவ் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் உள்ள பகுதியில் உள்ள அந்த பயிர்கள், அதுக்கப்புறம் தாவரங்கள், வனவிலங்குகள், இது எல்லாத்தையுமே காப்பாற்ற வேண்டிய ஒரு துறை அப்படின்னு சொல்லி இந்த துறையை தான் சொல்லுவாங்க. இந்த துறைக்கு கீழே வந்து பார்த்துட்டோம்னா கடற்கரையோட அந்த பாதைகள் எல்லாமே அது தான் வரும். கடற்கரை சுத்தப்படுத்த வேண்டிய அந்த பணிகளுமே அதில் தான் இருக்கும். காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோம்னா பயிர்கள் நம்ம வந்து பயிரிடு செல்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மழையினால் வந்து விவசாயம் பாதித்து அதுக்கு வந்து நிவாரணம் வழங்குறது, இந்த எல்லா துறைகளுமே இதுக்கு கீழே தான் வரப்போகுது. பொதுவாக ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பரமக்குடிய ராமநாதபுரமும் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. ஆனால் திருவாடானை முதுகுளத்தூரும் அந்த அளவுக்கு வளர்ச்சி எடுக்கிட்டல. இன்னும் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க, வறட்சியான ஒரு இடம்னே சொல்லுவாங்க. திருவாடானை பகுதியிலையும் முதுகுளத்தூர் பகுதியிலையும் நிறைய பயிர்கள் வந்து அந்த அளவுக்கு விவசாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பயிர்களுக்கு வந்து இழப்பீடு வழங்குறதுக்கு இந்த துறை வந்து நம்மளுக்கு நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ராமநாதபுரத்துக்கு ஒரு சாதகமாகவே இருக்கும். அதே மாதிரி கடற்கரை மாவட்டம் அப்படின்னு சொன்னால் அது ராமநாதபுரம் தான் சொல்ல முடியும். இங்கே நம்ம ஆரம்பிச்சோன்னா ஏர்வாடி தர்கா சாயல்குடியில் ஆரம்பித்து அந்த ரூட் அப்படியே போனால் தொண்டி வரைக்குமே கடற்கரை உள்ள பகுதியில் வந்து கடற்கரைகளில் நிறைய கழிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம தேவிப்பட்டினம் தொண்டி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுகள் போகிற இடத்துல கூட அதிகமான சகதிகள் இருக்கும். இதையுமே வந்து நம்மளுடைய டாக்டர் வி.கே. ராஜு அவர்கள் வந்து அவர்களை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பணியை அவங்க அமைச்சர் இலாகாவில் இருக்கிறதுனால இதை சீக்கிரமாக சுத்தப்படுத்திட முடியும். அப்படி சுத்தப்படுத்திட்டா மீனவ மக்களுக்கு அது பெரிய ஒரு நன்றி உணர்வாகவே இருக்கும். வந்து பார்த்தோம்னா திருவாடானை பகுதியில் வந்து அந்த நீர் மாசுபடுது அப்படின்னு ஒரு விஷயமாவே இருக்குது. தண்ணிகள் வந்து மக்களுக்கு குடிநீருக்கு பல தூரங்களில் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு அவலநிலை இருக்குங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சுற்றுச்சூழல் இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் டாக்டர் வி.கே. ராஜு அவர்கள் இந்த துறையை தேடி எடுத்தாங்களா இல்லை அவங்களா கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு ராமநாதபுரம் மக்களுக்கு நீண்ட கோரிக்கையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு அமைச்சரவையில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இலாகா தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி போன கவர்மெண்ட்டில் திமுக சார்பாக வந்து நம்முடைய மாவட்ட கலைச்சாளர் அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வந்து எம்எல்ஏ காதர் பாட்சா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ராமநாதபுரத்துக்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இங்கே விமான நிலையம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா திருவாரூரை சேர்ந்த ராஜீவ் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு அமைச்சரவை கொடுத்திருக்கிறது ராமநாதபுரம் மக்களுக்கு ராமநாதபுரத்தை மேலும் ஒரு படி முன்னோக்கி கொண்டு வந்து சொல்ல முடியும். ஒருவேளை அந்த அமைச்சரவை பணியில் அவங்க ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த வறட்சியான ராமநாதபுரம் மாவட்டம் கண்டிப்பாக ஒரு புரட்சியான மாவட்டம் மாறும். முதுகுளத்தூருக்கும் திருவாடானைக்கும் அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் கடல் வளம் பாதுகாக்கப்படும். அதுக்கப்புறம் வனவிலங்குகள் எல்லாமே பாதுகாக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம நிறைய அப்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரம் ஒரு விஷயமும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து செங்குத்து பாலம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ராமநாடு மாநகராட்சி டெவலப் ஆக போது ஏர்போர்ட் வரப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திருவாடானை எம்எல்ஏ வந்து அமைச்சராக இருக்கிறது எங்கள் ராமநாதபுரமுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்ல முடியும். எப்போவுமே புதுசாக வாங்குற கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கும். சாணை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தொடர்ந்து அந்த கத்தியை தான் மக்கள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய தாவிக ஆட்சி எடுத்த உடனே இங்கே உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் தொடர்ந்து வர நாட்கள் எல்லாமே அவங்களோட ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மாவட்டத்தை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த அமைச்சர் வந்ததுக்கப்புறம் ராமநாதபுரம் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் வளர்ச்சி அடைங்கிறத அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாக சொல்லுவோம். இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க நண்பர் விஸ்வா அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.